வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக கட்டிப்பருப்பு குழம்பு, இந்த பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் துவரம்பருப்பு இல்லைன்னா மைசூர் பருப்பு எடுத்துக்கலாம். நான் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், ஜீரகம். மைசூர் பருப்பு நல்லா கழுவி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் பருப்புக்கு நான் 1.25 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் தண்ணி யூஸ் பண்ணாலே போதும். நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறக்காக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருங்க. அப்புறம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் பருப்பு வேகிறதுக்காக வச்சுருங்க. 3 விசில் விட்டதும் கேஸ் ரிமூவ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு தண்ணியை மசிச்சு விடணும் தேவையில்லை. இப்போ இந்த கட்டிப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.